இது முதல்ல பார்த்து என் ஆயா தான் பார்த்துச்சு. தூமிய குட்டிக்கு தூம சீலை மானம் கெட்டவன் மதி கெட்டவன் அவனை கொண்டே குழியில் வைக்க வாயில் பச்சரிசி போட. ரஞ்சித் சார் அவருடைய ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன். எனக்கு எதுனா பண்ணீங்களா? உங்கள் வீட்டுக்கும் என் வீட்டுக்கும் எவ்வளோ தூரம்? 4வது வீடு. அதே உரிமையோட நான் கேட்குறேன், ஜனநாயகன் இப்போ லேட்டாக ரிலீஸ் ஆனாலும் லேட்டஸ்ட்டாக ஆன மாதிரி நல்லா சூப்பராக வந்திருக்கு. அது மட்டும் இல்லை, இப்போ நிறையா பேர் நான் வந்து அந்த படத்தை பார்த்துட்டு வாந்தி எடுத்தேன் அப்படின்னு சொல்லி ஒரு தவறான ஒரு கருத்தை போட்டுட்ருக்கீங்க. இது பார்த்துருப்பீங்க. இப்போ இந்த வீடியோ கடந்த 4 வருடத்திற்கு முன்னால் வேற ஒரு படத்துக்கு வெந்து தணிந்தது காடு அந்த படத்துக்காக நடந்த சம்பவம் அது. அதாவது அந்த கூட்ட நெரிசலில் நான் மாட்டி மயக்கம் வந்து வாந்தி வந்தது. ஆனால் இப்போ சில விஷ கிருமிகள் இந்த மாதிரி ஒரு வேலையை பார்ப்பதற்காக விஜய் சாருக்கு களங்கம் ஏற்படுத்துவதற்காக இந்த ஜனநாயகன் படத்தை ஓட விடக்கூடாது என்பதற்காக சில தீய சக்தி தீஞ்சு போன சக்தி இந்த மாதிரி வேலையை பார்த்துருக்காங்க. இது முதல்ல பார்த்து என் ஆயா தான் பார்த்துச்சு. என் ஆயா பார்த்துட்டு அப்படியே பதறிட்டாங்க. அப்படியே பேராண்டி என்னடா அது, நீ விஜய் சாருக்கு சப்போர்ட் பண்ணுறாள், என்ன இந்த மாதிரி ஒரு வீடியோ வந்திருக்குது அப்படின்னு சொல்லி எங்கள் ஆயாவே திட்டுது. எவனா அந்த வீடியோவை போட்டது? தூமிய குட்டிக்கு தூம சீலை மானம் கெட்டவன் மதி கெட்டவன் அவனை கொண்டே குழியில் வைக்க வாயில் பச்சரிசி போட. இப்படிலாம் என் ஆயா அவங்கள திட்டு. அப்போ நான் சொன்னேன், ஆயா அப்படிலாம் ஒன்றும் திட்டாதாயா, நான் எப்போவுமே எல்லா படங்களுமே நல்லா ஓடணும் அப்படின்னு சொல்லி வாழ்த்துறாள். இது ஏதோ தெரியாதால் ஜனநாயகன் படத்திற்கு ஆப்போசிட்டாக ஏதோ ஒரு வேலை பார்த்துருக்காங்க, அதனால் அவங்கள திட்டாதீங்க ஆயா அப்படின்னு சொல்லி சொன்னேன். அதனால் தயவு செய்து நீங்கள் இந்த மாதிரி விஜய் சாரோட படத்தை ஓட விடக்கூடாது என்பதற்காக இந்த மாதிரி ஒரு தவறான கருத்தை பரப்பிட்டு வராதிங்க, சரிங்களா? நன்றி. எது 2031 இல்லையா சார்? நான் இப்போவும் சொல்கிறேன் சார், இருங்க சார், பேசிகிட்டு இருக்கேன்ல. சுல்லான சூடாக்குறீங்க, சுளுக்கு எடுக்க போகிறாரு, புரியுதுங்களா? தனுஷ் அவர்களோட பேச்சை பார்த்துருப்பீங்க. அவர் சுல்லான் சூடானார், சுளுக்கு எடுத்துடுவார் அப்படின்ற மாதிரி தான் சுல்லான் படத்தில் அவர் வசனம் பேசியிருப்பார். ஆனால் 2031 என்ன நடக்குதுன்னு தெரியலையாப்பா. எனக்கு தெரிஞ்சு பழைய அரசியல் கட்சி இருக்கு இல்லையா, அது இருக்குமா இல்லையான்றது தெரியல. ஆனால் புது கட்சி உதயமாகும், அதில் மாற்று கருத்தே இல்லை. இப்போ எனக்கு தெரிஞ்சு நடிகர்கள் குறைஞ்சது ஒரு 10 பேர் கட்சி ஆரம்பிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். அதனால் யாருக்கு யார் எப்படி ஓட்டு போடுவாங்கன்னே தெரியாது. அதனால் தயவு செய்து யாராக இருந்தாலும் சிந்திச்சு ஓட்டு போடுங்க. உங்களுக்கே தெரியும், கூல் சுரேஷ் கட்சி, சிஎஸ்கே கட்சி, அது கூட 31 போட்டி போடலாம். எதுவாக இருந்தாலும் வெயிட் பண்ணி பாருங்கள். அதான் கழிச்சிட்டிங்களா டிவி கேல சார்? அதான் ஒரு தகவல் வருது. அது சார் நீங்கள் மைக்கு நீட்டிட்டு கேட்குறீங்க, நான் எப்படி அது ஓப்பனாக சொல்கிறேன்னு தெரியல. எல்லாத்துக்கும் காலம் பதில் சொல்லும், சரிங்களா? மினிஸ்டரை பார்த்து கூட பேசியிருந்தீங்களா காரில்? யார் இவர்? ராஜ்மோகன் சார் தானே? ஆமாம் பார்த்து பேசியிருந்தேன். நீங்கள் ராஜ்மோகன் சார்னு சொன்னோன்னு தான் ஞாபகம் வருது. இப்போ சமீபத்தில் ரஞ்சித் சார் அவருடைய ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன். அதாவது 7-8 அமைச்சர்கள் தலித் அமைச்சர்கள் இருக்கிறாங்க, எங்களுக்காக என்ன பண்ணீங்க அப்படின்னு சொல்லி ஒரு கோபமாக பேசியிருந்தார். அதே மாதிரி ராஜ்மோகன் சார் அவர் வந்து எழும்பூர் தொகுதியில் நிற்கும்போது தான் எங்களுக்கே தெரியும் அவர் வந்து தலித் அப்படின்றது. எங்களுக்கு அவர் என்ன பண்ணார் அப்படின்னு சொல்லி ஒரு உரிமையோடு கேட்குறாரு. அதே உரிமையோட நான் கேட்குறேன், ரஞ்சித் சார், நான் உங்களை கேட்குறேன், எனக்கு எதுனா பண்ணீங்களா? உங்கள் வீட்டுக்கும் என் வீட்டுக்கும் எவ்வளோ தூரம்? 4வது வீடு. 4வது வீடு ரஞ்சித் அவர்களோட வீட்டுக்கும் கூல் சுரேஷ் வீட்டுக்கும் எத்தனை தடவை உங்கள் வீட்டுக்குள்ளே வந்து நான் நின்றுருப்பேன், எத்தனை தடவை உங்கள் ஆஃபீஸ்க்கு வந்து நான் நின்றுருப்பேன், எத்தனை பொது நிகழ்ச்சியில் நான் உங்களை சந்திச்சிருப்பேன். ஒரே ஒரு வாய்ப்பு,
இல்லைல்ல? 20-25 வருஷமாக என்ன தெரியும் உங்களுக்கு. எனக்கு எதுவும் பண்ணலை. 2 மாதம்தாங்க ஆச்சு அமைச்சராகி ராஜ்மோகன் அவர்கள். 2 மாதம்தான் ஆகுது. என்ன பண்ணீங்கன்னு கேட்குறீங்களே, இது நியாயமா சொல்லுங்கள்? நியாயமா இது? வெயிட் பண்ணுங்க. நமக்காக உழைக்கிறதுக்கு தான் விஜய் சார் அவர்கள் வந்திருக்காங்க. அவர் 8 கோடி மக்களை பார்க்கணும். ரஞ்சித் ஒருத்தரை மட்டும் பார்க்க மாட்டார். 8 கோடி மக்களை பார்க்கணும் அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள். அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க ரஞ்சித் சார். ஆனால் நான் வெயிட் பண்ணுறேன். என் உயிர் இருக்கிற வரைக்கும் ரஞ்சித் அவர்கள் அவர் இயக்கிற படங்கள்லையோ அல்லது அவர் தயாரிக்கிற படங்கள்லையோ இந்த கூல் சுரேஷை பயன்படுத்துவாரா அப்படின்னு நான் வெயிட் பண்ணுறேன். நீங்கள் தான் தலித்துன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. அந்த தலித்துன்ற காலமெல்லாம் முடிஞ்சு போச்சுங்க. இப்போ பட்டியல் இனத்தவரும் மாற்றிட்டாங்க. அதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போவும் சொல்கிறேன், பெருமையோடு சொல்கிறேன், இன்றைக்கி நான் இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கேன்னா அதே தலித் நண்பர்கள் தான் என்னை வளர்த்து விட்டது. வன்னியர்கள் தான் என்னை வளர்த்து விட்டது. நான் ஒரு சமுதாயத்தை சேர்ந்தவன். அந்த சமுதாயம் என்னை வளர்க்கலை. ஆனால் தலித் மக்களும் வன்னியர் மக்களும் தான் என்னை வளர்த்தது. நான் அதை பெருமையாக சொல்லுவேன். அப்படி இருக்கும்போது ரஞ்சித் சார், நீங்கள் இன்னொரு வார்த்தை ஒன்று சொல்லியிருந்தீங்க. அவர் ஒரு யூடியூபரு. யார்? ராஜ்மோகன் அவர்கள். அவர் ஒரு யூடியூபரு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஏன் சார் யூடியூபர்னால் அமைச்சர் ஆகக்கூடாதா? எம்எல்ஏ ஆகக்கூடாதா? ஒரு பாமர மக்கள் எம்எல்ஏ ஆகலாம், அமைச்சர் ஆகலான்னு விஜய் சார் அவர்கள் அந்த திட்டத்தை கொண்டு வந்து இன்றைக்கி ஜெயிச்சு கில்லி மாதிரி நிற்கிறாரு. நீங்கள் இன்னொன்று வேறு சொன்னீங்க, எக்மோர் தொகுதியில் அவர் நின்னதுக்கப்புறம் தான் தெரியும் அவர் தலித்துன்னு. தெரிஞ்சதில்ல ரஞ்சித் சார், தெரிஞ்சதில்ல.